போட்டு பார்த்தாச்சு, போகவே மாட்டேங்குது. இது ஐஸ்கிரீம் வேற, அவ்வளோதான். நீங்கள் பெங்களூர் போகிறதுக்குள்ள படுத்துறேன். நீங்கள் முதலாலாம் போய் நிற்கிறாங்களா? அது ஒரு நிமிஷத்துல தப்பா நினைச்சா லோகே. சாரிடா லோகே, சாரிடா சாரிடா. ரெண்டு வைஃப் போட்டிருக்கீங்க, ரெண்டு பேரும் பேசினீங்க போட்டிருக்கீங்க. அப்போ வைஃப் ஒண்ணுதான்டா, வைஃப் ஒண்ணு இருக்குது, வைஃப் டூ இருக்குது. அப்படியே உடனே ஜல்லிக்கட்டுல அடிக்கிறது. அது வந்துட்டு என்ன தெரியுமா சொல்லிச்சு, இப்படி தள்ளி நிச்சு வேணுமா? 11:30 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், அது ஒகேனக்கல்ல சாப்பிடுறோம், செத்துறோம், அவ்வளவுதான். சாப்பிடுறோம். புது போன் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணிடுறா. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து போன் வாங்குறாரா, ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகும். இது என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா, நான் இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் எடுத்துறேன்னு வச்சுக்கோ, அதை எடுத்து நான் எனக்கு அனுப்புறதுக்கு லேட் ஆயிருக்கு. இப்ப எவ்வளவு நிமிஷம் ஆனது? பிரேக் பே பண்ணி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். எவ்வளவு ஆச்சு? 3. கேமராமேன் கொஞ்சம் அதை காட்டுறீங்க, எங்க போனாலும் இவ்வளவு பெருசா வந்துருக்குங்க. அட்டாக் பண்ணுங்க. அதுக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்க மாட்டேங்குது. வாழைப்பழம் தானே பிடிக்கும், குரங்குக்கு வாழைப்பழம் பிடிக்கும். ஸ்னாப் பண்ண ஓபன் பண்ணா எது நாட்டி தின்னு, எது நாட்டி பண்ணு, ஆனா இவனுக்கு ஸ்னாப் போடாம இது பண்றான். தனி டேலண்ட். கொஞ்சம் பின்னாடி போனா நான் நிக்கிற ஹைட்டுக்கு எங்கடா நான் போய் பின்னாடி போய் சொல்றேன். ஒரு தனி டேலண்ட். போலீஸா கீழே போயிருக்காங்க பாரு, போலீஸா என்னடா போலாம் 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 நடி. இப்ப நம்ம எங்க போறோம்? ஃபால்ஸுக்கு போறோம். எங்க நம்ம போறோம் பாருங்க, ஓபன் பண்றேன். எல்லாரும் இதை வச்சுதான் சாப்பிடுவாங்க. அப்ப தயிர் அது ஐஸ்கிரீம் இல்ல. அவன்கிட்ட போகாத, அவனுக்கு இந்த விளாகுக்கு சம்மந்தமே இல்லாம இருப்பான். ஆனா அடிக்கடிக்க வந்து கவுண்டர் கொடுத்துட்டு போயிடுவான். அவனே அடிப்பான். போலீஸ் வேற இருக்கிறாங்களா முன்னாடி? குடிக்கிறேன்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா கஞ்சா கேஸ்ல தூக்கி போடுவாங்க. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் இந்த நேரத்துல கரெக்டா இப்போ வருவான் போயிடுவான், அவ்வளவுதான். அவன் விளம்பரம் மாதிரி அடிக்கடி வருவான், 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுவான். நம்ம சேனல்ல விளம்பரமே இல்லைன்னு எதிர்பார்க்காதீங்க, விளம்பரம் அடிக்கடி வரும். இந்த இடம் நல்லா இருக்குடா, லைட் வெளிச்சுமா. இதே காலைல வந்து பார்த்தாங்கன்னா எவ்வளவு கூட்டம் இருக்கும், ஃபுல்லா கடல்லாம் ஓப்பன்ல இருக்கும். போறதுக்கே ஆகாது, நான் காலைல போடுறேன் பாருங்க எப்படி இருக்கு. காபி சொல்லல, என்னைக்குமே இருக்கு. நான் கரெக்டா போறேன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா பாடி லாங்குவேஜ் அப்படியா வருது, நம்ப முடியாது. போட்டோ பிடிச்சி பாரு, பாதியில பாரு. ஐஸ்கிரீம் என்ன ஆச்சு பாக்கு போச்சா? கை கேட்டது வாய் கேட்டலடா. டேய் வெறும் வேற இதாடாக்குது. எனக்கு தெரியாது, ஒரு ஐஸ்கிரீம் வேணும் எனக்கு தெரியாது. நானே எவ்வளவு டீசெண்டா கீழே கிட்ட எடுத்துட்டு இது வச்சுக்கிறேன். இவரு ஸ்டைலா கவர்ல தான் வச்சு சாப்பிடுவாராம். நக்கு கையில ஆயிருமேன்னு சொல்லிட்டு கவர்ல வச்சிருந்தாங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். யாரும் பாக்கல, வீடியோ கட் பண்ணிக்கலாம். மண்ணாச்சிராது நம்மளும் தான் தெரியும், சாப்பிடு. மண்ணாச்சிராது. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், இங்க எல்லாமே ஃபுல்லா காலியா தான் இருக்குதா. திடீர்னு சிங்கம் புலி யானைன்னு வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? நேற்று நம்ம வந்தோம் இல்ல அந்த வழி, நல்லா ஸ்பீடா தான் வந்திருந்தாங்க.
அந்த ஒரு செக் போஸ்ட் தாண்டிட்டாங்க. பேசல மக்கள் அந்த ரோடு தானே இந்த செக் போஸ்ட் தாண்டி நாச்சு பரவாயில்ல வேணா நீ தானே வேணாம் அதுதானே நானே வந்தேன். நாச்சு பரவாயில்ல இப்பதான் வந்து டெய்லி இங்க தான் இருப்பான். அந்த ஸ்டோரி கண்டினியூ பண்றேன் பாரு. அந்த செக் போஸ்ட் ஒன்று இருந்துச்சு, அது தாண்ட உடனே வண்டி ஒரு 50க்கு மேல போவே இல்லை. அங்க செக் போஸ்ட் அவரு இருந்துக்குன்னு யானை கீழே இருந்துச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு சைட்ல போயிருங்கன்றாரு. யானை வந்து சைலண்ட் ஆஃப் போறதா அது இங்க இருக்கிறாரு. இவரு இருந்தீங்க என்ன சொல்றாரு, நான் சின்ன சின்ன யானை இங்க இருக்கிறோம், யானை 18 அடின்றாரு. இவன் ஒன்னா சொன்னான், நான் ஒரு யானை தான் வரும், நீ ஒரு காலை பிடிச்சா இவன் ஒரு காலை பிடிச்சிட்டு அவன் ஒரு காலை, நம்ம 4 பேர் காலை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு சேஃப்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. பயங்கரமா இருக்குதுடா இருக்குல்ல பாரு. இன்னைக்கே தோணுதா காலையில எத்தனை லாக்கப்ல உட்கார அது எனக்கு நல்லா தோடுது. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த ரோட்லயும் போலாமா நான் ஃபால்ஸுக்கு? மீன் ஆமா மீன். ஓகே ரெயின்போ ஃபால்ஸா? இப்பவே உங்களுக்கு தண்ணி சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். இல்ல லைட்டா கேக்குது வீடியோல. இது பீஸ் இன்னும் கட்டுறாங்க. இப்ப பரவாயில்ல ஒண்ணு நிறைய போட்டுக்கிறாங்க. இஸ்திரி படம் இவர இதனாலதான் நம்மளுக்கு உள்ள விடுறதில்ல யாரும். ஒண்ணும் இல்ல பஜ்ஜி சுட்டாங்க இந்த இடத்துல. ஆயா பஜ்ஜி சுட்டு ஏதோ சீக்ரெட் இருக்கு பஜ்ஜி சுட்டி. இவரை பத்தி ஏதோ சீக்ரெட் இருக்கு. இதை பத்தி இவரது சீக்ரெட் இங்க தண்ணி இருக்குதுன்னா இங்கே தண்ணி இருக்கா? இவரு அப்பப்போ எதோ ஆகுது இவருக்கு. இப்ப எப்படி தெரியுமா எனக்கு நல்லா ஜோரா கத்தி ஜாலியா இங்க ஓடணும். ஜோரா கத்தி அப்படியே போலீஸார் வருவாங்க. ஜோரா கத்தி ஓடணும், தண்ணியில குதிக்கணும், தண்ணி வச்சு எல்லாரும் மேலே தெளிக்கணும். ஏன் கான்செப்ட் என்ன, நான் இப்ப யாரும் போய் குடிக்க மாட்டேன். என்ன இவர் பாருங்க இவரு, நானே ஒரு தடவை புரியல வா, நான் ஒரு தடவை. நல்லா இருக்கு மினி வாட்டர் ஃபால்ஸ். அதே இடம் தான். கணேசவரத்தனை பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆம்பளை இல்லடா. நான் என்ன பண்ணேன், நீ கேளு அந்த ஸ்டோரி நீ கேளு. நான் உட்காந்து இருந்தேன், சும்மா தண்ணியில காலை விட்டு இப்படி ஆட்டின்னு இருந்தேன். அவன் எல்லாம் 2-3 பேர் தாண்டி போயிருந்தாங்க. ஏன் பின்னாடி வந்துட்டு வரத்தான், நீ எல்லாம் ஆம்பளே இல்லையா? யாருன்னா எது கேக்குற, எனக்கு ஒண்ணுமே புரியல. தாண்ட மாட்டேங்கிற. நான் தாண்டவே இல்லையே, உட்காந்துக்கிறேன் நான் சும்மா. இன்னும் பத்தி கேள்வி கேட்டு போறான். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா இதான் கேட்டான். அவன் கேட்டது கூட ஒரு டீசெண்டா கேட்டான். இல்லனா அது கேட்டேன் நான் கேட்க மறந்துட்டேன். தண்ணியிலன்றாங்க. ஆனா இங்க பாரு எவ்வளவு தண்ணி இருக்குது. நீங்க பாருங்க இதெல்லாம் கம்மி. அப்படியே மேலே ஃபுல்லாவே தண்ணி போவோம். அப்படி போன நம்மளே வர முடியாது. இப்ப ஏன் கேள்வி என்னன்னா, கேள்வி கேட்க விடுங்கடா. சரி கேள்வி, நேரத்துக்கு யாரும் குளிக்க மாட்டாங்களான்னு கேள்வி. நம்ம குளிக்கலாம். வெளிநாட்டு யாரும் குளிக்க மாட்டாங்களா? லோக்கல் இல்லாம இப்ப குளிச்சாங்கன்னா சப்போஸ் நம்மளே குளிக்கிறோம்னு வச்சுக்கோம், செத்துருவாங்க. நீங்க என்ன குளிக்கலாம்? நம்மளே குளிர்லயே செத்துருவாரு. குளிக்கிறோம் குளிக்கிறாங்க நேரத்துக்கா. ப்ரோ இங்க போலீஸ் இருப்பாங்க தானே இங்க, ஏன்னா டிக்கெட் வாங்குவாங்க. டிக்கெட் எல்லாம் வாங்க மாட்டாங்க, ஃப்ரீ தான். டிக்கெட் ஃப்ரீ தான்டா. டிக்கெட் வாங்குவாங்க. நான் வந்து அங்க ஒரு பொண்ணு இருக்குது, அது உள்ள போனா கண்டிப்பா டிக்கெட் வாங்கி தான் வெளியே விடுவாங்க. லோக்கலை கூப்பிட்டு சவுண்டு அந்த சத்தம் பயங்கரம். இந்த நேரத்துக்கு யாருமே இங்க வந்தது இல்ல. இதுக்கு மேல சொல்ல போனா சுத்தமா ஃபுல் இருட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் பிளாக்லயே வர மாட்டேன்னு நினைக்கிறேன். மூணு பாதி தான் தெரிய மாட்டேங்குது. ஃபுல் இருட் ஆகுது, சவுண்ட் மட்டும் எப்படி ஆகுது பாருங்க. கேகி வரப்போகுதா? ஃபுல் இருட் ஆகுது. தண்ணி விழுதுங்க.
வெல்கம் டு சிஎம் கணேஷ் vlogs. கீழே இப்ப போக முடியாது தானே? கொஞ்ச நேரத்துக்கு கீழே போறியா? இது கீழே போ. அப்படியே கீழே போனா தண்ணி போயிடும். அதான் அங்க வரைக்கும் போக கூடாதா இப்போன்னு கேக்குறேன். இங்க போலாம்டா, பாத்து இருக்கு பாரு, தண்ணி ஊத்துது பாரு, இங்க போலாம். இல்ல லோக்கல் வேணான்னு சொல்றாரு. யா போலாம், போலாம். குடிக்கிறதா இருந்தா இங்க போலாம். அதான் லோக்கலா பிரவீன் குமாரம் குடிக்கிறதா இருந்தா இங்க போலாம், சாவறதா இருந்தா அங்க போலாம். அது காலையில இவரு பாருங்க ஸ்பெர்மேன் எடுக்கிறாருண்ணா. உயிரோட இருக்கணும்னா இப்படியே கிளம்பி போயிடலாம். தளபதி டேய் லோக, எதுக்குடா இவ்வளவு நேரத்துக்கு வந்தவங்க? யாருமே பயமா வேற இருக்குதுடா. போலீஸ் வருவாங்க அவ்வளவுதான். ஏய் இருட்டாக்குதுடா, டேய் எப்படி இருட்டாக்குது பாருடா. டேய் நீ என்ன சைலண்டா உட்காண்ட? வா போய் குளிக்கலாம். ஒண்ணு கிடைக்கிறானா? அப்படியே பொது இடத்தில் சிறுநீரகம் அடிக்க கூடாது. வீடியோ பிடிக்கிறேன். இவனோட அடிக்கடிக்க உட்காடுறான். பயம் வெளியே தெரியுது. ஆன் பண்ணி பாக்குறேன், வெறும் ஹீட்டா மட்டும் தான் தெரியுது, எதுவும் தெரியல. போலாமாடா? இங்க பாருங்க டைம் 12 மணி. டைம் 12 o'clock. 12 மணிக்கு சூப்பர்டா. வந்துருக்கோம். உங்களை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா போதும்டா டேய், ஈஸியா செத்துருவானுங்க எல்லாம். நானும் நைட் டைம்ல வரல, நீ நைட் டைம்ல வரல, நம்ம வியூவர்ஸும் நைட் டைம்ல வரல. இதுக்குள்ள போறேன். ஏன் போனா? நான் போறேன்னா நான் இப்ப அதை காட்டவே மாட்டேன். அவ்வளவுதான், கூட்டின்னு வந்தானுங்க, ஃபால்ஸை பார்த்துட்டுங்க போயிட்டே இருக்கிறேங்க. எதுக்கு கூட்டின்னு வந்தாங்க, எதுக்கு கூட்டின்னு வந்த போறாங்கன்னே தெரியல. ஏதோ சவுண்டு கேட்டேங்க, ஆனால் நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. இங்க வந்து நிற்கும் போது இருட்டாக்குனால ரொம்ப பயமாவும் இருக்கு. ஒரு பக்கம் போலீஸ் வேற அதிகமாக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ரவுண்ட்ஸ்ல. அது ஒரு பக்கம் இருக்கு. என் கூட இருக்கிறவங்க பார்த்தா கன்ஃபார்ம் கேஸ்லேயே போட்டுருவாங்க. ஆல்ரெடி பெட்டி கேஸ் இது அடிக்குது.